ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக அன்னை மரியாளும் சூசேப்பரும் அவரை ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பவனியாக பயணமாக எடுத்து செல்கிறார். அந்த பயணத்திலேயே இயேசுவினுடைய முழு பயணமும் சிமியோன் இறைவாக்கினரால் முன்னுரைக்கப்படுகிறது. குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்துகிற சிமியோன், இதோ இந்த குழந்தை பலரது வீழ்ச்சிக்கும் பலரது எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். அன்னை மரியாளை பார்த்து சொல்கிறார், உமது உதயத்தை ஒரு வாழ் ஊடும். அன்றைக்கு குழந்தையாக பயணத்தை தொடர்ந்திருக்கிற இயேசுவினுடைய பயணம் எங்கு போய் முடியும் என்று அங்கு இறைவாக்காக முன்னுரைக்கப்படுகிறது. அடுத்து இயேசுனுடைய பயணத்திலே பார்க்கிறோம், 12 வயதில் மீண்டும் இயேசு எருசலேமுக்கு பயணப்படுகிறார். அந்த பயணம் அவர் அங்கு தங்கி விடுகிறார் எருசலேம் ஆலயத்திலே. என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று தன்